இவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்களை நம்ம பெயில் கொடுக்கறதுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஏமாற்றம் தான். ஃபஸ்ட்டு விஷயம் டாக்டரோட உயிர் போல ஓகேங்களா. ஆனால் செயல் ரொம்ப தவறான செயல்ன்றதுல மாற்று கருத்து எல்லாமே கத்தியால் குத்துறதுன்றது அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸில் வருது அப்படின்னும் போது சிகிச்சை பண்ணும் போது ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்து தெரிஞ்சு மருந்து இது இந்த போட்டால் பிரச்சனை ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு யாரும் போட மாட்டாங்க சார். ஓகேங்களா. இந்த இடத்துல கீமோ இந்த இடத்துல அந்த கேஸ் கீமோதெரப்பி கேஸ் அவர் அந்த மருந்தை கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னும் போது மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமோ 1 வருடமோ ஒரு சிறையில் இருந்திருந்தால் தான் ஓரளவுக்காவது ஒரு மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த டாக்டரை கத்தி குத்தினாருன்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்ச கேஸ். அப்போ இந்த மாதிரி கேஸுக்கு உடனே பெயில் கொடுத்து வெளியே அனுப்பும் போது அப்போ பப்ளிக்கு நடுவில் என்ன ஆகும், யார் வேணாலும் டாக்டரை போய் குத்தலாம் போல இருக்கு, குத்தினாலும் பெயிலெலாம் ஒன்று கொடுத்துட்றாங்க போல இருக்கு. அப்போ தப்புன்னு அவனை வெட்டுடா, அப்போ தான் டாக்டருக்கு பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் போயிடாதான்றது ஒரு சின்ன கவலை இருக்குது. சட்டப்படி நம்ம அணுகிறது தான் நம்மளோட ஜனநாயகன்றதுனால தயவு செஞ்சு யாரும் ஆயுதத்தை தூக்குறது, கத்தியை தூக்குறது, கத்தி தான் இதுக்கு தீர்வு, அவனை வெட்டினா தான் சரியாகுன்றது பேய் பிசாசு மோகினி பிடாரி குட்டி சேத்தான் ரத்த காட்டேரி கெட்ட ஜுன்கள் துருவாத்மாக்கள் காத்து கருப்பு கழிப்பு நாகதோஷம் வாஸ்து தோஷம் தீராத நோய்கள் செய்வினை பிரேதாத்மா பில்லி சூனியம் ஏவல் எடுக்கும் ஜின்பாவா நிலையம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை அணுகவும். பத்தி பார்த்தோம். அந்த கிண்டில விக்னேஷ்ன்றவர் டாக்டர் குத்திட்டாருன்ட்டு இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா பெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நீங்கள் இப்போ டாக்டர் எப்படி பார்க்குறீங்க? ஓகே தானா? ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தவறு செஞ்சிருக்காரு. ஒரு டாக்டர் அவங்க சைடு என்ன சொல்றீங்க சார்? ஓகே கொடுத்தது பெயில் ஓகே தான், இல்லாட்டி அவர் இன்னும் சிறை தண்டனை கண்டினியூ பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நீதிமன்றத்தோட உத்தரவு பெயில் கொடுக்கறதுன்றது நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுறது தப்பாக தான் அமையும். பட் ஆனால் நம்மளோட கருத்து என்ன, நம்மளோட கருத்து நம்ம ஓன் பார்வை நம்ம என்னவா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டாக்டரோட உயிர் போல ஓகேங்களா ஒன்று. ஆனால் செயல் ரொம்ப தவறான செயல்ன்றதுல மாற்று கருத்து எல்லாம் போய் கத்தியால் குத்துறதுன்றது அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸில் வருது அப்படின்னும் போது இவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்களை நம்ம பெயில் கொடுக்கறதுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஏமாற்றம் தான்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டி சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா சரி அந்த டாக்டர் தப்பே பண்ணியிருந்தாரோ அந்த சொல்கிறாங்க கம்யூனிகேஷன் கேப்னு ஒரு பிரச்சனை நம்ம நிறைய பேசியிருந்தேன். இந்த மாதிரி இந்த கீமோதெரப்பி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் அந்த பையனுக்கு தெரியலன்றதுனால அவரும் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால அவனுக்கு ஏற்பட்ட அந்த கோவத்தில் அவர் பார்த்தீங்கன்னா அதை பண்ணியிருக்காரு. இதை எந்த விதத்தில் ஆதரிக்க முடியாது. அவரும் அவங்க பெற்றோர்களும் யாரும் அதை ஆதரிக்கல, தவறான செயல் தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமோ 1 வருடமோ ஒரு சிறையில் இருந்திருந்தால் தான் ஓரளவுக்காவது ஒரு மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய கேஸ், இது ஒரு பேசும் பொருளாக தெரிகிற கேஸ். இந்த டாக்டரை கத்தி குத்தினாருன்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்ச கேஸ். ஓகேங்களா. இந்தியாவில் கூட பல இடத்துல சொல்கிறாங்க, நான் இந்தியாவில் உங்கள் ஊரில் டாக்டர் அரைச்சமென்ட்டு. அப்போ இந்த மாதிரி கேஸுக்கு உடனே பெயில் கொடுத்து வெளியே அனுப்பும் போது அப்போ பப்ளிக்கு நடுவில் என்ன ஆகும், யார் வேணாலும் டாக்டரை போய் குத்தலாம் போல இருக்குது, குத்தினாலும் பெயிலெலாம் ஒன்று கொடுத்துட்றாங்க போல இருக்குது. அப்போ தப்புன்னு அவனை வெட்டுடா, அப்போ தான் டாக்டருக்கு பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் போயிடாதான்றது ஒரு சின்ன கவலை இருக்குது. ஸோ அதை தாண்டி சரி நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க, திருப்பி அதை செய்யாமல் இருக்கணும். அந்த எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசிக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுங்க. கோர்ட் இருக்குது, உங்கள் லாயரை வச்சு நீங்கள் கேஸ் போடுங்க. மெடிக்கல் அசோசியேஷன் இருக்குது, போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. டீன் இருக்கார், போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஹெல்த் செக்ரட்டரி இருக்கார், போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஹெல்த் மினிஸ்டர் இருக்கார், அவருக்கு மனு அனுப்புங்க, அந்த டாக்டர் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுக்கிறது தான் நம்மளோட ஜனநாயகம். சட்டப்படி நம்ம அணுகிறது தான் நம்மளோட ஜனநாயகன்றதுனால தயவு செஞ்சு யாரும் ஆயுதத்தை தூக்குறது, கத்தியை தூக்குறது, கத்தி தான் இதுக்கு தீர்வு, அவனை வெட்டினா தான் சரியாகுன்றது ஜனநாயகம் கிடையாது. அதுக்கு டாக்டரும் ஒருத்தர் இப்போ ஒரு பலியாயிருக்கார், பலியாடு மாதிரி ஒருத்தர் மாட்டியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ தயவு செஞ்சு அது எந்த ஃபெட்டர்னிட்டிக்கும் நடக்கக்கூடாது. வக்கீல போய் கொள்றதும் சரி, எதுவுமே நடக்கக்கூடாது. கத்தின்றது வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துப்போம். எதுவாக இருந்தாலும் பேச முடியலையா, கோர்ட்டுக்கு போனாலே தனியாக பேசி தீர்த்து போன்றதுக்கு தனியாக இடம் இருக்குங்க. நீங்கள் ஜட்ஜுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்களே பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா அது பேர் தான் செட்டில்மெண்ட்னு சொல்கிறாங்க. பேசி முடிச்சிட்டிங்கன்னா அங்கேயே மேலே முடிஞ்சிருது, நீங்கள் கேஸே வேணான்றாங்க. ஏன்னா அவ்வளோ கேஸ் கொட்டி கிடக்குது கோர்ட்டில். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பண்ணுங்கள். தவறாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கட்டும், லா அண்ட் ஆர்டர் ஆக்ஷன் எடுக்கட்டும், லா ஆக்ஷன் எடுக்கட்டும். நம்ம இண்டிவிஜுவலாக கத்தியை தூக்குறது எந்த இடத்துலையுமே நல்லது கிடையாது. அவ்வளோ கோவம் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் அதை நிதானப்படுத்திக்கோங்கன்றது ஃப்யூச்சரில் நம்ம பப்ளிக்ஸ்க்கோ சொல்கிறேன். ஏதாவது ஒரு டாக்டர் வேணுட்டே ஒன்று மட்டும் உறுதி சார், வேணுன்ட்டே யாரும் தவறு செய்ய மாட்டாங்க சார், அது உறுதி. அதாவது இந்த பேஷண்ட்டை கொல்லணும்டா அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் நினைக்க மாட்டாங்க, அதில் உறுதி.
சிகிச்சை பண்ணும்போது ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்து இது வந்து இந்த போட்டா வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு யாரும் போட மாட்டாங்க சார். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து அந்த கேஸ் வந்து கீமோதெரப்பி கேஸ், அவர் அந்த மருந்து கண்டினியூ பண்றாரு அப்படின்னும் போது அந்த மருந்துனால லங் ஃபைப்ரோசிஸ் வரும் அப்படின்றத வந்துட்டு அந்த டாக்டருக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல அவங்களோட லைஃபை வந்து சேவ் பண்ணணுன்ற ஆங்கிள் அந்த மருந்து ஆரம்பிக்கும் போது அவர் வந்து அந்த பேஷண்ட் கிட்ட கவுன்சில் பண்ணலன்றது தான் பிரச்சனை. ஆமா சார், நான் அவங்க ஃபேமிலி கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. என்னன்னா காப்பாற்ற முடியும்னே காப்பாத்திடலாம் சொன்னாங்க. இந்த கீமோ கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குன்னு இல்லை, காப்பாற்றிடலாம்னு சொன்னாங்க. அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக கண்டிப்பாக அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக அமையுது. அதை தான் வந்துட்டு டாக்டர் சைட்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, கம்யூனிகேஷன் கேப் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதனால தான் இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் எல்லாம் நீங்கள் போடுங்க, டாக்டருக்கு பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபிசிஷியன் அவங்களாம் நீங்கள் ரெக்ரூட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு டாக்டருக்கு பேச டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்களாவது போய் பேசட்டும். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து பேஷண்ட்டு கிட்ட வந்து புரிய வைக்கணும் சார். ஏன்னா அவங்க வந்து அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ அங்கே இருக்காங்க, அவங்க லைஃப் அங்கே போராடிக்கிட்டு இருக்க ஐசியூலன்னும் போது அவன் ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பான். அந்த இடத்துல ஏன்னா நம்மளுக்கு அது ஒரு பேஷண்ட்டாக தெரியும், ஆனால் அவனுக்கு அது அவங்க அம்மா. கண்டிப்பாக வந்துட்டு அவனுக்கு அந்த எமோஷன் எங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு புரியுது, அது இல்லாமல் இல்லை. ஓகேங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல டாக்டர்ஸ் அதை எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்க்கும்போது கம்யூனிகேஷன்ஸை நம்ம நிறைய வளர்த்துக்கணும். பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நம்ம ஒரு வாட்டி சைன் வாங்கிக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும் சார். அப்படின்னா இருந்தால் தான் மக்களுக்கு இருக்கிற அந்த கோவம், அந்த எமோஷன்ஸும் குறையும். அதில் மாற்று கருத்து இல்லை. மக்களும் தெரியாதனமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நடந்தால் கூட நீங்கள் கத்தியை தூக்கிறாதீங்க, தயவுச்சு போலீஸ்க்கையோ இவங்கிட்ட போங்கன்றது நம்மளோட சைடில் கோரிக்கையாக இருக்குது. இதான் எனக்கு தெரிஞ்ச செட்டில்மெண்ட்டாக இருக்குது. ஓகே சார், இவ்வளோ கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.